Hello my dear subscribers and my dear friends, welcome back to our channel with a new video. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரீசெண்டாக மோஸ்ட் ரெக்வெஸ்டடான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா நிறைய பேர் ஹோம்மேடான ஸ்லைம் பண்ண சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. நானும் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நம்ம ஹோம்மேடான ஸ்லைம் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ஹோம்மேடாக பண்ண ஸ்லைம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆச்சு அண்ட் நம்ம ஹோம்மேடான பண்ண ஸ்லைம் கூட நான் ஒரு இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ வீடியோவை கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அது கூட ஷாம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்லைமுக்கு ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட் ஷாம்பு தான். ஷாம்பு வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த ஸ்லைம் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி 3 கிளினிக் ப்ளஸ் ஷாம்பூஸ் எடுத்திருக்கேன். இந்த ஷாம்பு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு இல்லை, உங்ககிட்ட எந்த ஷாம்பு இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்லைம் இன்னும் ஜாஸ்தியாக தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் ஷாம்பூஸ் ஆட் பண்ணிக்கணும். நான் சொன்னதை விட நீங்கள் டபுளாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பெருசான ஸ்லைம் கிடைக்கும். ஓகே, நான் இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாகவே பண்ணி காமிக்கிறேன். ஷாம்பு சேர்த்துக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஃபெவிகம் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 10 ருபீஸ் பாட்டில் ஃபெவிகம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நீங்கள் 5 ருபீஸ் பாட்டிலோடைய ஃபெவிகம் வாங்கினீங்கன்னா கூட அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஸ்லைம் தேவைன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்தபடி எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே சேர்த்திக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி டவுட்ஸ் கேட்குறனால தான் நான் இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன். ஷாம்பு அண்ட் ஃபெவிகம் ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பவுலை ஒரு ஓரத்தில் வச்சிடறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கேரம் பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு சில பவுடர் ஒயிட் கலர்லேயும் இருக்கும், அதே மாதிரி பிங்க் கலர்லேயும் இருக்கும். நான் எனக்கு பிங்க் கலர் பவுடர் எடுத்துக்கிறேன். அது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வாட்டருமே ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லம்ஸுமே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போராக்ஸ் பவுடருக்கு பதிலாக தான் நம்ம இன்றைக்கி கேரம் பவுடர் எடுத்திருக்கோம். அது கூட நம்ம வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இந்த வாட்டரை ஷாம்பு அண்ட் ஃபெவிகம் ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அந்த பவுலில் கொஞ்சமாக சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரியே பண்ணிங்கன்னா உங்களுக்குமே பர்ஃபெக்டாக வரும். அதுவும் இல்லாமல் நம்ம கிச்சனில் இருக்கிற திங்ஸ் வச்சு தான் நான் உங்களுக்கு இந்த ஸ்லைமை செஞ்சு காமிச்சிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பேக்கிங் சோடா கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துருப்பேங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு சடனாகவே இந்த ஸ்லைமில் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். எப்படின்னா லிக்விடாக இருந்தது, பட் நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணும்போது 2 மினிட்ஸ்லேயே ஸ்லைமாக மாறிடும். வா, சீரியஸ்லி ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இந்த வீடியோவை நான் எங்கேயும் ஸ்கிப்புமே பண்ணல, அதே மாதிரி எடிட் பண்ணும்போது கட்மே பண்ணல. உங்களுக்கு நான் அப்படியே தான் காமிச்சிருக்கேன். நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். எப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் திக்காக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ண அந்த பவுல்லேருந்து ஸ்லைம் கொஞ்சம் தனியாக வர மாதிரி இருக்கும். எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியுமே இருந்தது. நான் எடுத்த ஷாம்பு விட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்த மாதிரி இருந்தது. ஓகேங்க, இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். பார்த்திங்கன்னா பவுலை விட்டு கொஞ்சம் தனியாக வருது. இப்போ நம்ம கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்லே நிறையா ஹோம்மேடான ஸ்லைம் வீடியோஸ், அதே மாதிரி ஸ்லைம் ரிவ்யூ வீடியோஸுமே நிறைய கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஸ்லைமை நம்ம பொதுவாக பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண தான் அது கையில் ஒட்டாமல் வரும்னு சொல்லிட்டு. பட் இந்த ஸ்லைமை நான் எடுத்தோன்னே கையில் ஒட்டிச்சு அப்படின்னாலும் நம்ம இழுக்கும்போது கையில் சுத்தமாகவே இல்லை, அந்த ஸ்லைமோடவே சேர்த்து வந்துருந்தது. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நானுமே இந்த ஸ்லைமை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ரொம்ப செமையான ரிசல்ட் கொடுத்தனால இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இந்த ஸ்லைம் ஜெல்லி ஸ்லைம் மாதிரி இருக்கா, இல்லை வாட்டர் ஸ்லைமா, இல்லை சாதாரண ஸ்லைமா, இல்லை மட் ஸ்லைமா, அந்த மாதிரி நீங்கள் கேட்பீங்க. இந்த ஸ்லைம் ஜெல்லி ஸ்லைமும் சாதாரண ஸ்லைம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ண எப்படி இருக்குமோ அந்த ஸ்லைம் மாதிரி தான் இருக்குது. ஜெல்லி ஸ்லைம் மாதிரி நல்லா சாஃப்டாகவும் நல்லா வலுவலுன்னு இருந்தது. சாதாரண ஸ்லைம் மாதிரி நல்லா இழுக்கவும் முடியுது. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். இந்த ஸ்லைம் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறேன். நம்ம சேனல் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸுமே உங்களுக்கு தெரியும். அண்ட் நம்ம பண்ண ஹோம்மேடான ஸ்லைம் கூட ஏதோ ஒன்று ஆட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ரொம்பவே ஆசையாக இருந்தது. அதே மாதிரி நம்ம சேனலில் ஸ்லைம் கூட எதுவுமே மிக்ஸ் பண்ணி நான் இந்த வீடியோவுமே போடல.
போடல. நான் தனியாக தான் விளையாண்டுருக்கேன் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் நான் வீடியோவாக வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணல. ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து கிளிட்டரை வந்து ஹோம்மேடான ஸ்லைம் கூட மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கிளிட்டர் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுவோம்ல, அந்த கிளிட்டர் வந்து சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். யாருக்கெல்லாம் ஸ்லைம் கூட ஏதோ ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நான் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த ஸ்லைம் வந்து நான் ஒரு போன ஸ்லைம் ரிவ்யூவாக என்னன்னு தெரியல, அதில் நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்லைம் வந்து ரிவ்யூ பண்ணி காமிச்சிருப்பேன், ப்ளூ கலர் ஸ்லைம். ஓகே, அந்த ஸ்லைம் மாதிரியே தான் வந்து அச்சஸ்லாம் இருந்தது, ரொம்ப மைன்யூட்டான கிளிட்டர்ஸ் எல்லாமே. ஹோம்மேடான பண்ண ஸ்லைம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக வந்து இருந்தது. ஏன்னா நம்ம ஷாம்பூ வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஷாம்புனாலே பொதுவாக நல்லா சாஃப்டாக அண்ட் நல்லா ஸ்மூத்தாக வந்து இருக்கும். நம்ம பண்ண ஸ்லைமில் வந்து பபிள்ஸ் வருதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலான்ட்டு ஸ்ட்ரா வச்சு வந்து செக் பண்ணி பார்த்தேன். பட் எந்த ஒரு பபிள்ஸுமே வரலை. ஆனால் நம்ம விளையாடும் போது வந்து ஸ்மாலாக வந்து பபிள்ஸ் வந்து நிறையா வந்துருந்தது. அதை நான் வீடியோடைய எண்டில் வந்து அந்த கிளிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். நேற்று நான் கம்யூனிட்டி டேப்பில் வந்து எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கன்னு சொல்லி நான் ஓட் வந்து போட்டு சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் வந்து உங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஓட் பண்ண எல்லாருக்குமே. நீங்கள் இன்னும் ஓட் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலுடைய கம்யூனிட்டி டேப்பில் செக் பண்ணி பார்த்துட்டு அண்ட் மறக்காமல் வந்து ஓட் பண்ணிடுங்க. இந்த ஸ்லைமை வச்சு நான் ரொம்ப ஜாலியாக வந்து விளையாண்டுருந்தேன். இந்த ஸ்லைமில் நான் சொல்லியிருந்தால விளையாடும் போது நிறைய பபிள்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு பபிள்ஸ் வந்து வந்திருந்தது. இந்த பபிள்ஸ் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது, அதாவது கொஞ்சம் நல்லா திக்காக வந்து இருக்கு. இந்த ஸ்லைமை நம்மளால் ரொம்ப தூரத்துக்கு இழுக்க முடியுது அண்ட் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்குது. அண்ட் அந்த நம்ம ஃபிங்கர் டிப்ஸை வச்சு விளையாடும் போது கொஞ்சம் சவுண்டுமே வந்து கேட்குது, அதுவுமே ரொம்ப ரிலாக்ஸிங்காக வந்து இருக்குது. இந்த ஸ்லைமை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்லைமை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களுடைய ஸ்லைம் ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.